இன்னைக்கு மீன் சமையல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக மீனை கழுவுறோம். நேற்று மணப்பாறையில் வாங்கிட்டு வந்த வெலை மீன், அதை தான் இன்னைக்கு சுட்டு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு இதில் கழுவி விட்டுலாமா? அப்புறம் தெரில, ஃபஸ்ட்டு பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு இப்போ தான் பார்க்கணும். செதிலாம் எடுத்தாச்சு. உடம்பு ஃபுல்லாக செதில் ஆகிட்டு செதில் எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஸ்லைஸ் மாதிரி போட்டு வச்சிட்டோம். இதில் மிளகாத்தூள் அப்படியே ராவிட்டு சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. வேலைக்கு நீக்கா எப்படி செய்கிறேன்? நல்லா செய்கிறேண்ணா? சரி, திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். சமைச்சு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். மீன் சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல தான் நாங்கள் சமைக்க போகிறோம். இந்த இடத்துல ஃபுல்லாக புளிய மரம், பனை மரம், இந்த மாதிரி மரம் தான் இருக்குது. பார்த்துருங்க, நல்லா சுற்றி பார்த்துருங்க. இங்கே வந்து நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம். புளிய பற்ற வைக்கிறதுக்கு புளிய மரத்தை சுள்ளி உடைக்கிறோம். கேஎஸ் மணி அவர்கள் தீயை பற்ற வைக்கிறார். எப்படி பிடிக்க பாருங்க. சரி போடு. ஒரே இதில் பற்ற வச்சுருவார், ஒரே குச்சியில். இந்த ஆடி மாதம் காற்றுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, தீயை கொளுத்தும் போது கொஞ்சம் பார்த்து கொளுத்துங்க. ஏன்னா வந்து காற்று வந்து ரொம்ப அடிக்கும் ஆடி மாதத்தில். அதனால் தீ வந்து இந்த மாதிரி காட்டில் கொளுத்துறீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு அது ஃபுல்லாக மண்ணள்ளி போட்டு முக்கிட்டு கம்ப்ளீட்டாக தணல்லாம் இல்லாமல் இருக்கும் வரைக்கும் அதை ஆற வச்சுட்டு போயிருங்க. ஏன்னா காற்றுக்கு வந்து நல்லா பரவும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் தீ எப்படி காற்றுல போக அப்படி அங்கே தள்ளுது பார்த்தீங்களா. அதுக்காக ஆடி மாதம் மட்டும் கொஞ்சம் உஷாராக பண்ணணும் தீ விஷயத்தில். மீன் வந்து நல்லா சுட்டு எடுத்தாச்சு. சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்போ லெமன் புளிய போகிறோம். இந்த மீன் வந்து மணப்பாடில் நாங்கள் வாங்கின ஃப்ரெஷ் மீன், அந்த வெலை மீனுன்னு சொல்லுவாங்களா, அந்த மீனை தான் வாங்கிட்டு சுட்டு சாப்பிட்றோங்க. நான் இந்த மாதிரி வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் வந்து நல்லா கிடைக்குங்க. நல்லா சுத்தமான காற்று. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புளிய மரம். இந்த புளிய மரத்துக்குள்ளே நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். இதுக்குள்ளே நம்ம அருமையாக மீன் சுட்டு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த மாதிரி சாப்பிட்டவங்களேன் நமக்கு வந்து எந்த நோய் நொடி எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடணுன்னா எங்கள் ஊருக்கு வாங்க. வெள்ளி சனி நேரம் லீவு போட்டு வாங்க, நம்ம சமைச்சு நல்லா சாப்பிட்லாங்க. இந்த பக்கத்தில் இருக்க என்னது, இது வந்து நீத்த தண்ணி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இன்னைக்கு நமக்கு இதுதான். இந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெள்ளி சனி நேரம் வாங்க. இந்த மாதிரி நல்ல மரத்துக்குள்ளே வந்து நம்ம ஒரு சமையல் பண்ணி மீனோ இல்லை கோழிக்கறி இல்லை மட்டன் பீஃப் எதனால எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.